வணக்கம். ஜோதிடத்தில் இந்த பஞ்சமகா புருஷ யோகங்கள் அப்படின்னு இருக்குங்க. அதாவது 5 கிரகங்களால் ஏற்படக்கூடிய யோகா அமைப்புகள். மகா புருஷ யோகம்னா ரொம்ப விசேஷமான யோகங்கள். இதில் இந்த 5 கிரகங்கள் எதுன்னு கேட்டிங்கன்னா, சனி, செவ்வாய், சுக்கிரன், குரு, புதன். இதில் சூரியன், சந்திரன், ராகு, கேது அந்த 4 கிரகங்கள் கிடையாது. அப்போது 5 கிரகங்களுக்கு மட்டும்தான். இது என்ன விதி அப்படின்னு கேட்டிங்கன்னா, கேந்திர ஸ்தானங்கள், அதாவது லக்னம், லக்னத்திலேருந்து 4ஆம் இடம், லக்னத்திலேருந்து 7ஆம் இடம், லக்னத்திலேருந்து 10ஆம் இடம். இதில் ஏதாவது ஒரு கிரகம், இந்த 5 கிரகங்கள் உச்சம் அல்லது ஆட்சி பலத்தில் இருக்கணும். இப்போ உதாரணத்துக்கு கடக லக்னம்னு எடுத்துட்டிங்கன்னா, அங்கே குரு லக்னத்திலே உச்சமாவார். அப்போ அந்த மாதிரி அமைப்புள்ள ஜாதகர்களுக்கு என்ன யோகம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஹம்ச யோகம், அதாவது கைராசி அப்படின்னு பேர் எடுப்பாங்க. அது செல்ஃப் எம்ப்ளாய்டு ப்ரொஃபஷன், டாக்டர், வக்கீல், டீச்சர், சிஏ எதுவாக இருந்தாலும் அவர்களுடைய அந்த ப்ரொஃபஷனில் ரொம்ப நல்ல ஒரு பேர் புகழ் எடுக்கக்கூடிய அமைப்பை தரும். அதே அடுத்ததாக உதாரணத்துக்கு கடக லக்னத்துக்கு 4ஆம் இடத்தில் இங்கே சனி உச்சமாயிருக்காரு, அல்லது இங்கேயே சுக்கிரன் அவருடைய சொந்த வீட்டிலே ஆட்சி பலம் பெற்றிருக்காரு அப்படின்னு பார்க்கும்போது, சனி உச்சம் ஆட்சி ஏற்பட்டது அப்படின்னா சசயோகம் அப்படின்னு இருக்கும். இது ஆன்மீக விஷயங்களுக்கும் அதே மாதிரி அரசியல், பொது வாழ்க்கை, இதில் எல்லாம் பெரிய அந்த ஜனரஞ்சகமான ஒரு ஜனவசியத்தை இந்த சசயோகம் தரும். அடுத்ததாக இந்த மாளவி யோகம், சுகஜீவியாக இருக்கக்கூடிய யோகம், சுக்கிரன் லக்ன கேந்திரங்களில் ஆட்சி உச்சம் பெற்றிருக்கு அப்படின்னா, உதாரணத்துக்கு தனுசு லக்னத்துக்கு 4ஆம் இடத்தில் சுக்கிரன் உச்சம் பெற்றுவார். அப்போது கலைத்துறை, சினிமா, அதே மாதிரி நல்ல ஒரு இனிமையான வாழ்க்கை, ஸ்மூத்தான சுகபோகங்களை அனுபவிக்கக்கூடிய லைஃப் ஸ்டைல் அப்கிரேடடாகவே இருக்கும். இப்போ நல்ல சொகுசு வண்டி வாகனங்களை வைத்திருப்பார்கள், பங்களாக்கள் வைத்திருப்பார்கள். அந்த மாதிரியோட பரம்பரை பணக்காரர்களாக இருக்கக்கூடிய அமைப்பெல்லாம் தரும். ஸோ அடுத்ததாக பார்த்திங்கன்னா, லக்ன கேந்திரங்களில் செவ்வாய் ஆட்சியோ உச்சமோ ஆயிருக்கு அப்படின்னா, இப்போ உதாரணத்துக்கு கடக லக்னத்துக்கு 7இல் செவ்வாய் உச்சம் அப்படின்னு வைங்க. அப்போ ரூச்ச யோகம், விளையாட்டுத்துறை, பெரிய கம்பெனியில் பெரிய பொறுப்புகளை, அதிகாரத்துவ வர்க்கத்தில் இருக்கக்கூடிய அமைப்புகளை தரும். பெரிய டாப் லெவல் மேனேஜர், சிஎஃப்ஓ, சிஇஓ இந்த மாதிரியான அமைப்புகள். மெயினாக அரசியல், இந்த விளையாட்டுத்துறையில் இந்த செவ்வாய் யோகம் ரொம்ப ஒரு நிபுணத்துவத்தை தரும். அப்போ ரெண்டாவதாக அதாவது இந்த பத்ர யோகம். பத்ர யோகம் புதன் லக்ன கேந்திரங்கள் ஆட்சி உச்சம். உதாரணத்துக்கு கன்னியில் புதன் உச்ச வீடு அப்படின்னு எடுத்துட்டிங்கன்னா, அதுவே தான் ஆட்சி வீடும். அதே மாதிரி மிதுனம். அப்போது உதாரணத்துக்கு ஒரு மீன லக்னத்தில் பிறந்திருக்கார் அப்படின்னா, 4ஆம் இடத்தில் புதன் ஆட்சி பெற்றிருக்கார் அப்படின்னா பத்ர யோகம் வந்துடும். அப்போ 4ஆம் இடங்கிறது உங்களுக்கு தெரியும், கல்வி ஸ்தானம். அப்போ கல்வி கேள்வியில் வல்லவராக இருப்பார், படிப்பு இதிலெல்லாம். அதே மாதிரி முக்கியமாக வியாபாரம், ட்ரேடு, மெர்ச்சன்ட், நல்ல ஒரு பெரிய வியாபாரியாக கடல் கடந்து வணிகம் செய்யும் ஆற்றலை இந்த பத்ர யோகம் தரும். அறிவாளியாக இருப்பார். அதான் எல்லா துறையிலும் அந்த அறிவு இயற்கையாக அவர்களுக்கும், எழுத்து, இயக்கம் எல்லாமே. நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கலாம், ஃபேஸ்புக், இன்ஸ்டா ஃபாலோ. நன்றி.